தமிழ்நாட்டு மக்கள் என்ன கேரியோட எப்படி என் கேரியோட உச்சத்தை வச்சுக்க என்ன எனக்கு இந்த இதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கேரியர் உச்சம்? கடைசியா நடிச்சா 5 படம் ஓடல, கடைசியா துப்பாக்கி ஓடிச்சு. தெரி கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு சுமாரான படம். அதுக்கப்புறம் எந்த படம் ஓடிச்சு? கடைசியா நடிச்ச லியோ சரியா போகல, கடைசி நடிச்ச வாரிசு சரியா போகல, அதுக்கு கோட்டு சரியா போகல, இந்த கிரெடிட்ஸ் ஆஃப் ஆல் டைம் சரியா போகல. வேற எந்த படம் போச்சு? இவர் கேரியர் உச்சமா? இப்போ வந்து சிவகார்த்திகேயன் சொல்லலாம் அவர் கேரியர் உச்சம்ங்க. ஏன்னா எல்லா படமே அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் பீக்ல போயிட்டு இருக்காப்ல, அவருடைய மார்க்கெட் வேல்யூ உயர்ந்து போயிட்டு இருக்கு, அவர் உச்சத்துக்கான்னு சொல்லலாம். தனுஷ் அவருடைய மார்க்கெட் உயர்ந்து போயிட்டு இருக்கு, உச்சத்துக்கு. அஜித் எப்போதுமே அவருடைய மார்க்கெட் நிலையான மார்க்கெட்டா இருக்கும், அவர் உச்சத்தில் இருக்காருன்னு சொல்லலாம். இன்றைக்கும் 50 ஆண்டு காலமா ரஜினிகாந்த் உச்சத்தில் இருக்காரு. இன்றைக்கும் 74 வயசு ஆகும் போது இன்னைக்கும் உச்சத்தில் இருக்காரு. ஆனா அவங்க யாருமே நாங்க உச்சத்தில் இருக்கோம், நாங்க முச்சத்தில் இருக்கோம், நாங்க சொச்சத்தில் இருக்கோம், நாங்க கச்சத்தில் இருக்கோம், நாங்க பச்சத்தில் இருக்கோம்னு எவனும் சொன்னதில்லை. ஏன் மோகன்லாலோ மம்புட்டியோ சிரஞ்சீவியோ ராம் சரணோ ஏன் வந்து புஷ்பால நடிச்ச அல்லு அர்ஜுனாவோ அஜித் விஜய் தேவரகொண்டாவோ இல்ல அங்க இருக்கக்கூடிய சல்மான் கான் ஷாருக் கான் அமீர் கானோ யாருமே இந்தியால எல்லாருடைய படங்களும் கொண்டாடப்படுது, பிரம்மாண்டமான படங்கள் வருது. இப்போ காந்தாரா 1, 2 அவர் தான் கடுமையான உச்சத்தில் இருக்காப்ல. ஆனா உச்சத்தில் இருக்குன்னு அவர் சொன்னதே கிடையாது. ஆனா இவரு நான் உச்சத்தில் இருக்கேன், நான் உச்சத்தில் இருக்கேன், நான் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு, அதாவது அவர் உச்சத்தில் இருக்காரா, அந்த உச்சத்தை உதறிட்டு வந்திருக்காரா, 1000 கோடி வருமானத்தை இழந்திருக்காரா. 1000 கோடி வருமானத்தை அப்படியே நாட்டு உரிமை ஆக்கிட்டீங்களா? இப்ப கடைசி நடிச்ச படத்தோட 250 கோடி சம்பளத்தை அப்படியே மக்களுக்கு அள்ளி கொடுத்துட்டீங்களா? இல்ல ஏதாவது நிதியா நிவாரணமா அள்ளி கொடுத்தீங்களா? இல்ல உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உயிலா மக்கள் எழுதிங்களா? பனையர் அலுவலகம் மருத்துவமனையை மாத்துங்கன்னு எழுதி கொடுத்தீங்களா? இல்ல பட்டினப்பாக்கம் வீட்டை வந்து தமிழ்நாடு தலைமைச் செயலகம் மாத்துங்க எழுதி கொடுத்தீங்களா? என்ன அப்படி உனக்கு புரியலையே? உங்களுக்கு என்னமோ ராமநாதபுரத்தில் 5000 ஏக்கர் இவருக்கு நிலம் இருந்த மாதிரியும், அந்த நிலத்தெல்லாம் பிரிச்சு மீனவர்களுக்கு இவர் கொடுத்து அப்படியே அரசியலுக்கு வந்த மாதிரியும், இவருக்கு 10,000 ஏக்கர்ல பனையூர்ல தோப்பு இருந்த மாதிரியும், அதை அப்படியே எடுத்து ஏகனாபுரம் மக்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காப்ல. என் கேரோட உச்சத்தை ஓடிட்டு வந்திருக்கிறேன், மக்களுக்காக நான் எல்லாத்தையும் இழந்துக்கிறேன். ஆமா பெரிய பெண்ணிக்கு